அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலனுங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன். வைகாசி பிறந்தாச்சு, வீட்டுல நல்ல காரியம் நடந்தாச்சுங்க. வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவில நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோங்க. எப்படா சித்திரை மாசம் முடியும், எப்படா வைகாசி பிறக்கும், எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும். எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை. கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க. பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது. ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான். ஃபர்ஸ்ட் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நீ எல்லாமே திருமண முகூர்த்தம் தான் வைகாசி மாசம். வைகாசி மாசம் பாருங்க, எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது, 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும். இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க. வைகாசி 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில. முகூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் 8 முகூர்த்தம் வருது. அதுல தேய்பிற முகூர்த்தம் 3, மிச்சம் 5 முகூர்த்தம் வளர்பிற முகூர்த்தம். பட்டைய கலப்பும் பாருங்க. வைகாசி 2ஆம் தேதியில சூப்பர் முகூர்த்தம் தேய்பிற முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை. 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது. 9ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். 14ஆம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து 22ஆம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து 25ஆம் தேதி கடைசி முகூர்த்தங்க, சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த வைகாசி மாசத்துல விசேஷம். அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க. வைகாசி 26ல வைகாசி விசாகம், முருகபெருமானுக்கு உகந்தது. எல்லாருமே முருகபெருமான் கோயில்ல பாருங்க ரொம்ப விசேஷ கிராண்டா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அம்மன் அருள் டிவில நம்முடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி, தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி, எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வைகாசி மாசம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான். குடும்ப தலைமையான ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. ஒரு காரியத்தை நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை எப்படியாச்சும் குறி வச்சு முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். நேர்வழியில மட்டும்தான் போவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது 9வது ராசி. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குங்க? தனுசு ராசியில இருக்கு. 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டியும் ஒரு அறிவாற்றலும் உள்ள ஒரே ராசி தனுசு ராசி. தன்னம்பிக்கையான ராசி, தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி, விடாம முயற்சி பண்ணக்கூடிய ராசி, எல்லாமே இந்த தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாசம் பிறந்தாச்சு, உங்க வாழ்க்கை மாறியாச்சு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்படிதான் பலன் சொல்லணும். தனுசுக்கு எது வந்தாலும் உங்களால இனிமே சமாளிக்க முடியும். அந்த திறமை உங்களுக்கு இறைவன் கொடுக்குறார். தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய கஷ்டங்கள், நிறைய தடைகள், நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள் என்னென்ன வாழ்க்கையில பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க தனுசு ராசி. இனிமேதான் உங்க வாழ்க்கைய வாழ போறீங்க. நல்லதா எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தனுசு. இனிமேல் தான் வாழ்க்கையை வாழ போறீங்க. இது தயவு செய்து இந்த வைகாசி மாசத்தை பத்தி நம்ம மந்திரி பலன் கொடுக்குறோம்னா தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் திசா புத்தி மாறுதான்னு பாருங்க. திசா புத்திங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்துல எதுவும் திசா புத்தி கிரகங்கள் மாறுதான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த கிரகம் உங்களை விட்டு மாறப்போகுது, இந்த விஷயம் நடக்க போகுது, இந்த விஷயத்துல கவனமா இருங்க, இது நடக்காது, இதை கொஞ்சம் பார்த்து பயணிங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? ஒரு ஜாதகத்தை வச்சு திசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், பொது பலன் கொடுக்க காரணம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாருங்க இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்வார் கும்ப ராசியில. அடுத்து 4ஆம் இடத்துல சனி பவன் சஞ்சார செய்வார் மீன ராசியில. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சூப்பரா இருக்காரு மேஷத்துல. அடுத்து 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கு. அதாவது ரிஷப ராசியில. 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார்.
கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான் பாருங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருவார். இது சூப்பரான ஒரு யோகம். அடுத்து 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து அவர் 4ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் இடத்துக்கு வர்றது 17ஆம் தேதி, அதாவது வைகாசி மாசம். நம்ம சொல்றது எல்லாமே தமிழ் மாசம். வைகாசி 17க்கு அப்புறம் 5ஆம் பாவத்துக்கு வர்றார். அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியே பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வர்றாரு, 6ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி 23ஆம் தேதி அவர் 7ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. அவரும் போய் உங்க ராசியை பார்ப்பார். குருவுடைய பார்வை எல்லாத்துக்கும் சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்லணும், அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை எல்லாமே பாருங்க, எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிப்பீங்க. ஒரே ஒரே பலன், ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். ஜெயிக்கணும், இதுதான் உங்களுடைய சிந்தனையா இருக்கணும். எப்போதுமே ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்கல்ல, அந்த குறிக்கோளை மிஸ் பண்ணாம பயணிங்க. உங்களால முடியும், உங்களால ஜெயிக்க முடியும், எது வந்தாலும் உங்களால வெற்றியை நாடி போக முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. யாரு? தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா நீங்க தன்மானத்தோட இருப்பீங்க, தன்னம்பிக்கையோட இருப்பீங்க, நீதியோட இருப்பீங்க, நேர்மையோட இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் வரும். இனிமே எது வந்தாலும் சரி கலங்காதீங்க. தைரியம் நின்று ஜெயிக்கக்கூடிய பிளானை யூஸ் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. ஒரே காரணம், வேற எந்த கிரகம் கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே கிரகம் யாருங்க? குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. ஒரு வருஷம் பாடாத பாடு, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாமே பாத்தீங்க. உடம்பு எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணாங்க கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. ஏன் ஜனவரி மாசத்துல எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா, இல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனையா, ஒரு மனக்குழப்பமா, சரியான மைண்ட் உங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஜனவரி மாசம் இருந்து ஏப்ரல் மாசம் வரையும் கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்றதை வர வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் போய் நீசத்துல போய் உட்காந்துருக்காரு. இது எல்லாமே தடுமாற்றத்தை வாழ்க்கையில பார்த்தாங்க. இனிமே தடுமாற மாட்டாங்க. எதையுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையை வசந்தமா மாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே தடுமாற்றத்துல இருந்துச்சுங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. இப்ப யாருக்கெல்லாம் ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இப்ப வருதோ அப்ப எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பர் யோகம் இருக்கு, விட்டுறாதீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா அவ்வளவு தடைகள் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிங்க. அதனால நம்ம சொல்றோம், இனிமே தனுசு ராசிக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. எத்தனை பேருக்கு வேலையில ப்ரமோஷன் வேணும்? எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தைரியமா வெயிட் பண்ணுங்க. 9ஆம் வீட்டது 6ஆம் இடத்துல இருந்தா ப்ரமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு. எப்ப? இந்த வைகாசிக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரும். இப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, அந்த ப்ரமோஷன் தேடி வரும். அடுத்து என்ன சொல்லணும், உங்களுக்கு நோய் இருக்காது. ஃபர்ஸ்ட் உடம்பு, மனிதனுக்கு உடம்பு ஆரோக்கியம் தானே முக்கியம். அது தனுசு ராசி சூப்பரா இருக்குது. உடம்பு சார்ந்த மருத்துவ செலவு, விரைய செலவு இனிமே இல்ல. கடன் பிரச்சனை இல்ல, எதிரி பிரச்சனை இல்ல, பகை பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் பேஸ் பண்ணிடுவீங்க. எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி இப்ப ஜெயிப்பீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது வெல்லக்கூடிய திறமை இருக்கும். இதுக்கு முன்னாடி நண்பர்கள் கூட்டாளி உங்களை ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க. லைஃப்ல கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா அடிக்கலாம், நெத்தி அடியா நீங்க. அப்புறம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த யாருக்கு வருது? தனுசு ராசிக்கு வருது. தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால முடியும், உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால வெற்றி அடைய முடியும். எது வந்தாலும் என்ன உங்களால பேஸ் பண்ண முடியும். எல்லாமே உங்க வாழ்க்கையில் இப்ப நடக்கும் போது பாத்துங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை தன்மான தைரியம், இதை மட்டும் விட்டுறாதீங்க தனுசு ராசிக்காரங்க. உங்களால் கண்டிப்பா முடியும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் படிப்பு கல்வியில பாருங்க அதிக மதிப்பெண் எடுத்தது தனுசு ராசியா இருக்கும். நிறைய பேர் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் படிச்சாலும் சரி அந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட கோர்ஸுக்கு இங்க எங்க போய் நீங்க அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதணும்னு எக்ஸாம் எழுதி வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. நல்லா பாத்துக்குங்க, உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க. லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கா, அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. இப்ப எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க பாருங்க. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமைது பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் மருத்துவ துறையில பயணிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் துறையில ஐடிஐ ஃபீல்ட்ல இருக்காங்க பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். டீச்சிங் சார்ந்த வேலை நல்லா இருக்கும். அடுத்து மெயினான நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்தையுமே சூப்பரா பர்ஃபெக்டா அமைது பாத்துக்குங்க. அப்ப எந்த ஒரு தடையும் யாருக்கு இல்ல? தனுசு ராசி கிடையாது. தாய் மாமா உறவு, சகோதர சகோதரி உறவு எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அப்படி இப்படிம்பாங்க. அர்த்தாஷ்டம சனி பாதிக்காது உங்களுக்கு. குரு உங்களை பார்த்து காப்பாத்துற. திருமணம் எத்தனை பேருக்கு தாமதமாகிட்டே இருக்குது? திருமணம் பண்ண முடியல, பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியல, அப்படிதானே? பிடிச்ச பெண்ணை இனிமே நீங்க திருமணம் முடிப்பீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆசையை வளர்த்துட்டுருவார்.
ஏழுல குரு இருக்க மன வாழ்க்கை, காதல் திறமா, ரெண்டாவது திறமா ரெண்டுமே கைக்குடி வரும். குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு தாமதமாகிட்டு இருக்கு? 5ல சுக்கிரன் இப்ப பாருங்க கொடுப்பாரு குழந்தை பாக்கியத்தை. 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நிறைய வேலையில உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். இங்க வேலை பார்த்தா சரி, வெளியில வேலை பார்த்தா சரி, பொருளாதார வருமானம் குறை இருக்காது. பாத்துக்குங்க. இனிமே செலவு இல்லை. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். இனிமே வெல்லக்கூடிய நேரம் ஒரு தாய் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும். பாத்துக்குங்க. கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்தோட நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தோட நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது? வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி யோகத்தை எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் நம்ம கரெக்டா மூவ் பண்ணி எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். தொழில் பண்றவங்க நிதானிச்சு சிந்திச்சு இப்ப தொழில் இறங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்க பக்கம். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல எப்போதுமே தன்மானத்தோட இருப்பாங்க. தைரியமான குணம் இருக்கும். எதுலாமே போராடி வெல்லக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்களுக்கு எது எடுத்தாலுமே வெற்றியா வருது பாருங்க. சொந்தமா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது. தன்னம்பிக்கை வராதிங்க, தன்மானத்தோட இருங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு, ஒரு சுப செலவு, சுபகாரியம் வீட்டுல நடக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல, தொழில எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். இனிமே பயப்படாம இறங்குங்க. மூல நட்சத்திர பிறந்தவங்க, அடுத்து புராண நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏமாற்றம், குடும்பத்துல செலவு, வரவு, நிறைய வரவுகத்த செலவுகள், நிறைய தடைகள், அவமான, பிரச்சனை, கடன், எதிரி, பகை எல்லாமே பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. சுபகாரியம், சுப செலவு, திருமண பேச்சு, காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் கைக்கூடி வரும். அதே மாதிரி பாருங்க, உங்க வெளிநாடு யோகம், வேலை மாற்றம் கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும். கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாட்டை வேலை பார்த்தா சரி, வெளியூர்ல வேலை பார்த்தா தொழில ஒரு மாற்றம் வரும். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமாக பயணிக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சார்ந்த பில்டு சூப்பரா இருக்கும். பாத்துங்க. அடுத்து உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருப்பீங்க. இப்பதாங்க நீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்க தேடி வருது. தலைமை பொறுப்பு தேடி வரும். எதிரியை வெல்லக்கூடிய நேரம் வரும். நண்பர்களை கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போலங்க. மற்றபடி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. எது வந்தாலுமே ஜெயிக்கக்கூடிய தைரியத்தை கொண்டு விட்டுறாதீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க தன்மானத்தோட இருந்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய வைகாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாகவே அமைகிறது.